Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாடு முழுவதும் ஆண்டுக்கு சுமார் 4.5 லட்சம் சாலை விபத்துகள் பதிவாவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அதில் 1/3 பங்கு தேசிய நெடுஞ்சாலையில் மட்டுமே பதிவாவதாக புள்ளி விவரம் கவலைக்குரிய தகவலை வெளியிட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தொப்பூர் மலைப்பாதையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்ததால் அதை தடுக்க வேண்டுமென பொதுமக்கள் நீண்ட காலமாகவே கோரிக்கை விடுத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து தொப்பூர் மலைப்பாதையை பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணியை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் செவ்வனே செய்து வருகிறது. அதிலும் அபாயகரமான வளைவுகளுடன் அடர் வனப்பகுதியின் நடுவில் உள்ள மலைப்பாதையை சீரமைத்து 6.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைக்கும் வகையில் இத்திட்டம் 905 கோடி ரூபாய் மதிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 83 இடங்களில் 8 மீட்டர் முதல் 50 மீட்டர் உயரத்தில் தூண்கள் அமைக்கப்பட உள்ளன. வழக்கமாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் 1 கிலோமீட்டர் தூர சாலை 50 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்படும் நிலையில் தொப்பூர் மலைப்பாதையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 1 கிலோமீட்டர் தூர சாலையை 137 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வருகிறது. மேலும் மலைப்பாதையில் அதிவேகத்தில் வரும் வாகனங்கள் விபத்தில் சிக்குவதை தவிர்க்கும் வகையில் அபாயகரமான வளைவுகள் அனைத்தும் மேம்பாலங்கள் வாயிலாக நேராக்கப்பட்டு வருகின்றன. தற்போது தொப்பூர் மலைப்பாதை திட்டப்பணி 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி வரும் 2028ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பணிகள் நிறைவடையும் என்கிறார் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் திட்ட இயக்குனர் ஸ்ரீனிவாசுலு. இந்த ப்ராஜெக்ட் 3 வருஷத்தில் கம்ப்ளீட் ஆக போகுது. டைம் கொடுத்துருக்க டைம் 3 வருஷம். அப்போ அந்த டைம் பார்த்தோன்னா 20 மார்ச் 2028க்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் ஷேப்பாக கம்ப்ளீட் ஆகும். இது இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடெண்ட்ஸு குறையும், ஆக்சிடெண்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைன்லேயே நம்ம ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். தற்போது தொப்பூர் மலைப்பாதை 4 வழிச்சாலையாக உள்ள நிலையில் பாதுகாப்பு வசதிகளுடன் 5 வழிச்சாலையாக மேம்படுத்தப்படுகிறது. இதன் சிக்கல் மிகுந்த நில அமைப்பை கருத்தில் கொண்டு நவீன பொறியியல் தொழில்நுட்பங்களுடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொப்பூர் மலைப்பாதை மேம்படுத்தப்படுவதன் மூலம் சேலம் தருமபுரி மாவட்ட மக்களின் 78 ஆண்டுகால கனவு நனவாகும் வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் செய்தியாளர் SK கண்ணன்.